ஹரியோம். வணக்கம் அன்பு நெஞ்சங்களே. இன்று ஜூன் 4ஆம் தேதி. நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் வந்து கொண்டிருக்கின்றன. கிட்டத்தட்ட முடிவுகள் தெளிவாகிவிட்ட நேரம். இந்த நேரத்தில் ஒரு நண்பர் ஒருத்தர் ஃபோன் பண்ணி ரொம்ப வருத்தப்பட்டார். என்னது இப்படி ஆகிவிட்டதே, தேர்தல் முடிவுகள் இப்படி போய்விட்டது, எந்த கட்சிக்கு மெஜாரிட்டி இல்லாமல் இப்படி ஒரு தொங்கும் பாராளுமன்றம் உருவாகக்கூடிய ஒரு நிலைக்கு போய்விட்டதே, என்ன செய்வது என்று புலம்பினார். மூன்றாவது முறையும் மோடி வந்து இந்த தேசத்தை உலக மத்தியில் ஒரு உயர்ந்த உன்னதமான நிலைக்கு கொண்டு போவார். அதுக்காக இந்த திட்டங்களையெல்லாம் செயல்படுத்துவார். நமது இளைஞர்கள் வேலை தேடி வெளிநாட்டுக்கு அலைய வேண்டிய நிலை மாறி நமது நாட்டிலேயே வேலையினுடைய வளர்ச்சியெல்லாம் மாறும். இன்னும் 5 ஆண்டுகளில் இதுக்கான ஒரு திட்டமெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது, அதெல்லாம் நடக்கப் போகிறது என்றெல்லாம் நாம் எதிர்பார்த்து கொண்டு கனவு கண்டு கொண்டிருந்த நேரத்தில் இப்படி ஆகிவிட்டதே அப்படின்னு சொல்லி புலம்பினார். அவர் புலம்பல் நியாயமானது தானே, இல்லையா? இவர் செய்தால் எனக்கு என்ன கிடைக்கும் என்று நினைப்பவர்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. ஆனால் இவர் செய்தால் இந்த நாட்டுக்கு என்ன நன்மை, இந்த நாடு எப்படி முன்னேறும், அப்படி என்று கவலைப்படுபவர்கள் புலம்புவது நியாயமானது. அவர்கிட்ட நான் ஒரே ஒரு விஷயந்தான் சொன்னேன். என்ன சொன்னேன்னா, அதாவது இந்த உலகத்தில், குறிப்பாக நம்ம நாட்டில், நாம் இத்தனை கோடி மக்களுக்கு மத்தியில் நாம் ஒரு சாதாரண ஒரு மனிதனுடைய உடம்பில் இருக்கிற ஒரு சின்ன முடியை விட சிறுசு நம்ம. அப்படிப்பட்ட நம்மளுடைய வாழ்க்கையே எழுதப்பட்டிருக்கும் போது இந்த 140 கோடி மக்களை ஈன்றெடுத்த இந்த பாரத தாயினுடைய வாழ்க்கை எழுதப்படாமையா இருக்கும்? இப்போ நமக்கு ஒரு கஷ்டம் வருது அப்படின்னா, அது நாம் செய்த வினையினால் ஏற்படும் கர்ம வினை, அதனால தான் கஷ்டம் வருது. அப்படி அந்த கஷ்டம் வந்தாலும் கூட நம்ம பாவம் குறையும்னு நினைச்சுக்கணும். அதுதான் நம்ம வாழ்க்கைக்கு நல்லது என்று சொல்வார்கள். சாஸ்திரத்தையும் ஜாதகத்தையும் நம்புபவர்கள் கட்டாயம் இதை நம்பித்தான் ஆக வேண்டும். இந்த நாட்டினுடைய தர்மத்தையும் வாழ்க்கை முறையையும் நம்புபவர்கள் கட்டாயம் இதை நம்பித்தான் ஆக வேண்டும். அதுபோல இந்த பாரத மாதா, இந்த எந்த கட்சி எந்த மனிதர்கள் ஆட்சி செய்தாலும் எல்லாம் அவளுடைய பிள்ளைகள் தானே. தவறான பிள்ளைகள் ஆட்சிக்கு வருதென்றால் அவள் தவறான வளர்ப்பினால் ஏற்பட்டது தானே தாய் கஷ்டப்படுகிறாள். அப்படி கஷ்டப்பட வேண்டும் என்று எழுதப்பட்டிருந்தால் இந்த தாய் கஷ்டப்பட்டுத்தான் ஆக வேண்டும். அதுதான் விதி, அதுதான் கர்ம வினை. அதை யாரும் மாற்ற முடியாது. இந்த பல தெய்வங்கள் அவதாரம் எடுத்த இந்த புண்ணிய பூமியில் நிச்சயம் நடப்பது நன்மைக்காகவே இருக்கும், கவலைப்படாதே என்று ஒரு ஆறுதல் சொன்னேன். அதுதான் இன்றைய செய்தி. நன்றி, வணக்கம்.